இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான நெய்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செம்மையாக ரொம்ப டேஸ்டியாக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அதை போட்டு நல்லா உலர வைக்கணும். ஒரு 30 நிமிஷம் ஃபேன் காற்றுல 30 நிமிஷம் உலர வச்சதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இது பொரிக்கிறதுக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு சட்டியில் 300 ml எண்ணெய் எடுத்து அது சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கலாம். அந்த கடலைப்பருப்பை பாருங்கள். இந்த கடலைப்பருப்பை எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பொரிஞ்சு அந்த சத்தம் அடங்கி நார்மல் ஆகும் இல்லையா, அந்த சமயத்தில் எடுத்துடணும். நம்ம அதுக்கு மேலே வச்சா கரிஞ்சிடும். பாருங்கள், மேக்ஸிமம் சத்தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையில் பொரிஞ்சதோட இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும். இதுக்கு மேலே விட்டால் கரிஞ்சிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே போடும்போது, அதை விரித்து போடும்போது இந்த எண்ணெயெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரை ஆயிரும். பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு முறை மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதே சேம் மெத்தட் தான். இவ்வளோ அழகாக பொரியுது பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவதாக போடுறதுல நம்ம ஒரு 4 பூண்டு நச்சு போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு நச்சு போட்டுக்கலாம். அடுத்து இதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதுவும் முதல்ல செஞ்ச மாதிரி தான். அந்த பொரியிற சத்தம் அடங்கினதோட நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துடலாம், இல்லைனா கரிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த ஃப்ரை பண்ணுற மெத்தடு. சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில பேர் மஞ்சள் பொடி போடுவாங்க. மஞ்சள் பொடி போட வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சூட்டோட ஒரு பவுலில் தட்டிக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தட்டி அடுத்து அந்த கடலைப்பருப்போட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கடலைப்பருப்பில் தயார் பண்ணுறதுங்கிறனால நம்ம காயப்பொடி சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அடுத்ததாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் இந்த யாரும் சேர்க்க மாட்டாங்க அதிகமாக, நான் சேர்க்குறேன். நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு செக் பண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாகிடக்கூடாது. பாருங்கள், தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்டிலாக அழகாக ஷேக் பண்ணி அந்த பவுலில் வச்சு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக மிக்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அருமையான ஒரு நெய்க்கடலை ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்கும். பெப்பர் மிளகாய்த்தூள் போட்டு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.